Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவா கேசரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ஒரு நான் ஸ்டிக் pan எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன். அதுல இது சுத்தமான ஆர்கானிக் நாட்டு மாட்டு பால்ல இருந்து செஞ்ச நெய். பாருங்க எவ்வளவு மஞ்சள் கலர்ல நல்லா இருக்குது அப்படினு. சோ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட தேவையாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம், அது உங்களோட விஷ் தான். நெய்யில் இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் கிஸ்மிஸ் நல்ல பலூன் மாதிரி வர நேரம் அதை எடுத்து இன்னொரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுருங்க. ஸோ அதில் மிச்சம் இருக்கிற நெய்யில் நான் இப்போ 1 கப் ரவா எடுத்திருக்கேன். அதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கொள்ளுங்க. சில பேருக்கு எவ்வளவு தான் இதை செஞ்சாலும் ஒழுங்கான பதத்தில் வராது. ஸோ இன்றைக்கி நான் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், தொட்டு பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும் ரவை. ஸோ அந்த ஸ்டேஜில் நல்ல வாசம் வந்ததும் ஆஃப் பண்ணி அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் சேம் பேன்லேயே ஒரு 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி தான் போதுமாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் நெய்யிலேயே போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 50 மில்லி, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் yellow கலர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் வேறு வேறு கலர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பட் கேசரிக்கே உள்ள கலர் yellow இல்லாட்டி ஆரஞ்ச். ஸோ அதில் ரெண்டில் எதையாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை கலர் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ தண்ணி நல்லா கலக்கலண்டு கொதிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர நேரம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். பாருங்கள், இப்போ நீங்கள் கைவிடாமல் இதை கிளறணும். இதுதான் முக்கியமான பருவம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அதை உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிக்கொள்ளுங்க. நல்லா ரவை குக் ஆகட்டும். இது பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட். இது ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். வீட்டில் இருக்கிற சாமான் தான் அவ்வளவுமே போட்டிருக்கு. பாருங்கள், எல்லா தண்ணியும் வற்றி இந்த நிலைமையில் வார நேரம் பாருங்கள் ரவையும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு 1.5 கப் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 கப் சுகரே போதுமானதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சுகர் போட்ட உடனே கொஞ்சம் இலகுற மாதிரி வரும், அதாவது தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதை தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. அதோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு இனிப்பை எடுத்து காட்டும். நான் இந்த வீடியோவை ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாமல்
எடிட் பண்ணாமல் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பிகாஸ் அதுக்குள்ளே பதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அதோடு நாங்கள் நெய்யில் போட்டு பொரித்து வச்சுருக்கிற முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. பாருங்கள், இன்னும் நம்மளோட அந்த பதம் வரலை. அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதோட இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்க்கவே யம்மியாக இருக்குது. பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த பதம் வந்துட்டு, அந்த பதத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் உங்களோட சட்டியோட ரவை ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் கிண்ட சட்டியில் ஒரு ரவையுமே இல்லை, அது அப்படியே கரண்டியோடையே வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி பதம் தான் சரியான பதம். இப்படி கரண்டியால் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விழுகணும். அதுதான் அதுக்குள்ளே சரியான பதம். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூடாக வேணும்டா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நெய் ததும்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.